அவதார் ட்ரெய்லர் பார்த்துட்டோம். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் காசி கூட பிரீத்தன் இருக்காரு. பிரீத்தன், இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் லைட்டா பின்னாடி போற மாதிரி இருக்கே, உங்களுக்கு எப்படி தோணுது? பின்னாடியா? ரிவர்ஸ் கியர் போட்டிங்களா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ரகன் யூடியூப் சேனல். நான் உங்க பிரீட்டன். வழக்கம் போல ஒரு ரிவ்யூவோட வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப நாளா ரிவ்யூ மட்டுமே போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் காசி, பின்னாடினா என்ன சொல்ல வரீங்க? வந்து அவதார் சீரிஸ் பாக்குறதுக்கான ஒரு காரணம் வந்து விஷுவல்ஸ். எஸ், ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது விஷுவல்ஸ் வந்து சைட்ல தள்ளிட்டு ஸ்டோரியில ஃபோக்கஸ் பண்ணுறது. இருக்கலாம். இப்போ ஏன்னா எனக்கு வந்து பெருசா அந்த ஸ்டோரி மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே, விஷுவல் காமிச்சா நான் பேன உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன். 3 hour நீ போட்டு விடு, உட்காந்து பிரச்சனையே இல்லை. பட் இந்த சம்பந்தம் இல்லாம இந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னா இப்படி புதுசா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இப்போ என்னன்னா லோர் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான பார்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி, ஏன்னா வேர்ல்ட் பில்டிங்கு, அப்புறம் கேரக்டரைசேஷன்ஸ், அப்புறம் உங்களுக்கு தேவையானது எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்டோரியில ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லலாமா? ஏன்னா ஒரு சிம்பிளான ஒரு பழைய காலத்து ஸ்டோரி எடுத்து தான் நார்மலா பண்ணுவாரு, உங்களுக்கு தெரியும். 2 பார்ட்லயே தான் பண்ணாரு. இதுலயும் சிம்பிளான ஸ்டோரி மாதிரி அதான் இதுலயும் அதான் இருக்கும். பட் ஒரு லோர் வச்சு இப்போ 4th 5th லீடு கொடுக்கணும்னா இந்த பாட்டுல கொஞ்சம் கதை சொல்லணும்னு நினைக்கிறாரு போல, எனக்கு தெரியல. இன்னொன்னு ஃபயர் அந்த அந்த பீப்புள்ஸ் காட்டும் போது பாத்தீங்கன்னா விஷுவலா காட்டுறதுக்கு அவங்களோட வேர்ல்டுல ஒன்றும் இருக்காது மாதிரி தோணுது எனக்கு. இன்னும் காசு ட்ரெண்டிங்கான விஷுவலுக்கு எதுவுமே வேலை இல்லையோ. ஏன்னா தண்ணிக்குள்ள ஃபயர் பாருங்க, ஃபயர் தான் இருக்கிறதுலே ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலிஷான ஒரு எலிமெண்ட். ஓகேவா? அதுல வந்து விஷுவல் காட்ட முடியலன்னா எனக்கு தெரியல, நம்ப முடியலனால. ஏன்னா ஏன் உங்களுக்கு தெரியும், தண்ணிக்குள்ள ஒரு அழகான உலகத்தையும் ஃபாரஸ்ட்ல ஒரு அழகான ஒரு வேர்ல்ட காட்ட முடியும். ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு மவுண்டைன் ரேஞ்சஸை காட்ட முடியும். எரிமலை பக்கத்துல சாம்பலையும் இதுலயும் என்ன காட்ட முடியும்? அங்கதான் என்ன நான் அங்க எதிர்பார்க்கறேன்னா, ஸ்டீம் பங்க் சைடா போனா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த ஸ்டீம் பங்க்னா இந்த ஃபயரை வச்சு இன்ஜினை கண்டுபிடிப்பாங்க, வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்க தெரியுமா, அந்த டைரக்ஷன்ல போயிருக்கலாம். காட்டுவாசி மாதிரி இல்லாத, புரியுதா? ஃபயர் பீப்புள் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சில எக்ஸ்க்ளூசிவான இன்ஜின்ஸோ எக்யூப்மெண்ட்ஸோ அது வந்து சேலஞ்சிங்கா இருக்கும்ல. இவங்க வந்து நேச்சரையே நம்பி வாழ்றவங்க. அவங்களுக்கு வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸோட ஒருத்தன் வந்து சண்டை போடும் போது சேலஞ்சிங்கா இருக்கும்ல, பார்க்க விஷுவலும் நல்லா இருக்கும்ல. பட் ஆனா நீங்க அதை அவதார் பிரான்ச்சைஸ் செய்யற ஒரு இது இல்ல, இழுக்கு மாதிரி இருக்கு காசி. ஓஹோ. ஏன்னா நேச்சுரலான விஷயங்களை தாண்டி அவதார் இந்த பிளானட் பேண்டரோல செய்யக்கூடாதுன்றது ஒரு லாஜிக். இல்ல இல்ல அப்படி இல்ல பிரீத்தன், நான் அது சொல்ல வரல, அதுதான் பிரச்சனை. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ அந்த அவதார் இது பாத்தீங்கன்னா ஹேர் பெண்டர் பாத்திருப்பீங்க. அதுலயும் வந்து டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் எல்லாம் இருக்காது. பட் அந்த ஃபயர் நேஷன் வந்து பெரிய பெரிய கப்பலை வந்து அவங்க யூஸ் பண்ற ஃபயர் டெக்னிக்கை வச்சு ஒரு சில மெக்கானிசம் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க, தெரியும்ல உங்களுக்கு? நானும் அதான் சொல்ல வந்தேன். அவதார் அந்த அந்த யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஃபயர் பீப்புள்ஸ் வந்து அங்க வேற மாதிரி இருப்பாங்க. அதான் சொல்ல வந்தேன் நானும். பட் எனக்கு என்னன்னா இவரு அதுல இருந்து ரொம்ப என்ன சொல்றது வேறுபடுத்தி காட்டணும். கிட்டத்தட்ட அந்த அவதார் சீரிஸ் மாதிரி இது போயிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு, எனக்கு தோணுது. ஏன்னா நார்மலா ஜேம்ஸ் கேமரனோட விஷுவல்ஸ் வந்து எப்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கும். இவங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த கெட்டப்ஸ் அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு பீட்டர். ஒவ்வொரு அவதாருக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கலாமோ தோணுது. ஏன்னா இப்போ நம்ம இங்க இருக்கோம், நம்மளுக்கு ஒரு பாடி டைப் இருக்கும். இப்ப ஆப்பிரிக்கன் போனீங்கன்னா அங்க ஒரு மாதிரி பாடி டைப் இருப்பானுங்க, ஹைட்டா நல்லா ஸ்பீடா போற மாதிரி அத்லட்டிக்கா இருப்பானுங்க. இதே வந்து கொஞ்சம் அந்த சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் போனீங்கன்னா அங்க ஒரு மாதிரி பாடி டைப் இருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷனே இல்லையுமே, எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க, பள்ளி மாதிரி இருக்காங்க பாக்க. அதுவும் ஒரு குறையா தெரியுது. கிட்டத்தட்ட பேண்டரோ ஃபுல்லாவே அப்படிதான் இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஒருத்தங்க குண்டா இருக்கிறதோ, ஒருத்தங்க குள்ளமா இருக்கிறதோ, எதுவுமே டிஃபரன்ஸ் தெரியல பெருசா. கரெக்ட். அந்த மாடுலேஷன்ஸ் வேரியேஷன்ஸ் இல்ல. பட் ஆனா அது வந்து இந்த விஷுவல்ஸ் தான் நீங்க சொன்னீங்களே, கதையோட ஓட்ட இதை வச்சு மேனேஜ் பண்ணிடுறாங்க. நம்மள அதை யோசிக்க கூடாது பண்ணிடுறாங்க. லாஜிக்கல் சில திங்கிங்ஸ்லாம் இல்லாம. பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குறேன், நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷுவல் ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸ் எதிர்பார்க்குறீங்க. என் சைட்ல இருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இதே மாதிரி ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட போர் அடிக்காத ஒரு கதை சொல்லணும். அந்த கதையில கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கணும். ஏன்னா நார்மலா பிளைனா எடுக்கிறாரு இல்லையா, எனக்கு வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் இருந்தாலும் பிடிக்கும். அவ்வளவுதான் நானும் எதிர்பார்க்குறேன். கடைசியாக எனக்கு பொறுத்தவரைக்கும் அவதார் பிரான்ச்சைஸ்ல பெருசா எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு 5th பார்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு 5th பார்ட்ல பூமிக்கு வந்து இந்த அவதாரங்க எப்போ வருவாங்க அப்படி, நான் அந்த மாதிரி ஃபோக்கஸ்டா தான் இருக்கேன். இப்போதைக்கு 3rd 4th பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்க நினைக்கிறீங்க பேண்டரோல இருந்து திரும்ப பூமிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு? நான் அந்த மாதிரி தெரியல. பட் நான் என்ன நினைக்கிறேன்,
ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் சீரிஸா இருக்குன்னா ஒரு 2 படம் சூப்பரா எடுத்துட்டாங்கன்னா நடுவுல கொஞ்சம் கதை சொல்றேன்னு கேப் விடுவாங்கல்ல, அந்த படமா இது இருக்குமோன்னு தோணுது. நானும் அதான் சொல்ல வந்தேன். அதுதான் இவர் ட்ரை பண்றாருன்ட்டு. ஏன்னா லோர் எக்ஸ்பென்ஷன் பண்ணோம்னா ஏதோ ஒன்று சொல்லணும். ஒரு பட் அதை அப்படி சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனா அந்த ஒரு ஃபார்முலா டெம்ப்ளேட் ஆயிடுச்சு நீங்க சொல்ற மாதிரி. அதை இவர் மாத்திருக்கலாம். அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கூட இல்ல. அவ்வளவுதான். இந்த ட்ரெய்லர் பார்த்ததுல எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களை ஃபாலோ பண்ணணும் கூட இந்த ஃபேமிலிக்கு என்ன நடக்க போகுது, புதுசா யாராவது எனக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர் ஓப்பனா அதான் எந்த கேரக்டருமே ஃபேவரேட் ஆகல. அதான் உண்மை. எனக்கு பெருசா இந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஒரு படமா அந்த பாக்குறதுக்கு ஒரு ஸ்டன்னிங்கா விஷுவல்ஸ், அப்புறம் அந்த கேமரா ஒர்க், மியூசிக், ஆல் தான் ஒரு என்ஜாய் பண்ண ஒரு அட்வென்ச்சரஸ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் தவிர அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. உங்களோட இதுலயும் எதிர்பார்க்கறது அதுதான் நானு. சோ என்னன்னா ஒரு அனிமல்ஸ் அந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது அந்த இப்போ செகண்ட் பார்ட்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு அனிமல்ஸ், அந்த அதாவது திமிங்கலம், டால்ஃபின் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டியிருப்பாங்க. அது கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ அதுவும் கம்மியா இருக்க போது இந்த வாட்டி ஃபைட் ஃபோக்கஸ்டாவே திரும்ப கொஞ்சம் ஆக்ஷன் பேக் ட்ரை பண்றாங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, இவங்க வந்து இந்த கடவுள் நம்பிக்கை வேற இல்லாம இருக்காங்க. இதெல்லாம் எப்படி அணுக போறாங்க தெரியல. இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க வழிபடுற அந்த கடவுளோட நம்பிக்கை இவங்களுக்கு இல்ல. அதுக்கு அப்படியே வேற நம்பிக்கையோட இருக்காங்க. ஓகே. அதே மாதிரி ஃபைட் ஃபோக்கஸ் நினைக்கிறீங்களா படம்? இல்ல பிரீதன், ஃபைட் ஃபோக்கஸா தெரியல எனக்கு. அப்படி தெரியல. ஏன்னா கொடூரமா அடிக்கிறது ஒரு மாதிரி முரட்டுத்தனமுமே இல்லையே அவங்க ஃபயர் பீப்புள் கிட்ட. அமைதியா இருக்காங்களே. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபைட் ஃபோக்கஸா இருக்கிற மாதிரி தெரியல. கன்னிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது பழைய எதிரிய வந்து மறுபடியும் அழிக்க வந்திருக்காங்க. ஜென்ரலாவே ஆவாது அந்த மாதிரி இருக்காங்க. முரடங்களா தெரியல. ஓகே. ஸோ ஓவராலா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஆவரேஜான படமா வந்துருமோ அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? ஏதோ சொல்ல எல்லாம் இருந்தா போதும். எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம் போதும். எனக்கு ஸ்டோரியை பத்தி கவலை இல்லை. நல்ல பிஜிஎம் போட்டேன், விஷுவல் மட்டும் காட்டுங்க, ஜாலியா வாட்டி பார்த்துட்டு இதுவே சொல்ல மாட்டேன். விஷுவலா வேற என்ன எதிர்பார்க்கறாங்க அப்போ? இல்ல இப்போ ஃபயர் நேஷனோட வேர்ல்டு எப்படி இருக்கு அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏர் பீப்புள்னு பார்க்கும்போது ஒரு மவுண்டைன்ஸ், டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளையிங் பிளேசஸ், அப்புறம் பெரிய மரங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்தோம். செகண்ட்ல வந்து வித்தியாசமான ஒரு இடங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐவாவே நம்ம தண்ணி கடியில, அப்புறம் எல்லா இடத்துலயும் ஐவா இருக்கிறத கவனிச்சோம் 2 பார்ட்ல. ஸோ இதுல ஐவா எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? அந்த மாதிரி இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி லாஸ்ட்ல ஃபயர் பீப்புளும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி முடிக்கலாம். தெரியல இதுல யார் லீட் பண்ணலாம். ஒரு புரோட்டகனிஸ்டா எப்பவுமே ஜேக் தான் இருப்பாரா இதுலயும்? வழக்கம் போல. ஆமா, இதுலயும் அப்படிதான் தெரியுது. மத்த யாரையும் புதுசா போக்கஸ் பண்ற மாதிரி தெரியல. இல்ல அந்த பொண்ணுக்கு நல்ல ரோல் கொடுத்தாங்களே, ஐவாவா மாறுறாங்க அந்த மாதிரிலாம் தெரியல எனக்கு. அந்த ஏவா ரோல் வந்து சும்மா சைடு ஓகே, சைடு பிளாட்டா சப் பிளாட்டா ஓகே, பட் மெயின் பிளாட்டா அது தெரியல. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா தோணல. அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இல்லையா? அதான் அந்த கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணா நம்மளுக்கு போர் அடிச்சிரும் தான் தோணுது. சோ ஜேகே கரெக்டா இருக்கும்ன்றீங்க? ஜேகே பரவாயில்ல, இப்போதைக்கு வேற வழி இல்ல. அப்புறம் வில்லனை வர காப்பாத்தி விட்டுருப்பாரு செகண்ட் பார்ட் எண்டிங்ல. ஆமா, அது அவரோட அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு. அதனால உங்களுக்கு என்ன ஒபினியன் சொல்லி கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்ல காசு உங்களுக்கு பிடிச்ச வில்லன்ல ஒருத்தர் அதான் அந்த வில்லன், அவதார் வில்லன் ஓகே, அவன் டீசென்டான வில்லன் அப்படி சொல்லலாம். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வில்லன் வந்து ஒரு மெக்கானிக்கல் சூட் போட்டு வருவாரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அந்த சூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சூப்பரா இருக்கும். அந்த ஃபைட் சீன், அந்த சூட் அது நல்லா இருக்கும். இதுல வித்தியாசமான மெக்கானிசம் காட்டுறாங்க, பார்க்கலாம். ஒரு டிஃபரெண்டான ஒரு மெக்கானிசம் இருக்கு. ஓகே, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்கலாம். ஓகே, போய் வரலாம்.